வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் ராஜராஜ சோழனோட முழு வரலாறு தான் பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழன் கொல்லப்பட்டாரா அல்லது இயற்கை மரணம் எழுதினாரா அப்படிங்கிற விஷயத்தையும் போர் ரகசியங்களை பற்றியும் முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். தஞ்சாவூர் அரண்மனை. மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் அந்த இரவில் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று உறுதியது. மர்ம கொலை, அதாவது சோழ நாட்டின் வீர இளவரசன் ஆதித்ய கரிகாலன். அவர் தனியாக இருந்தார். அவரை நம்பியவர்களே அவரை சுற்றி நின்றார்கள். ஒரு நொடியில் இரத்தம் சிந்தியது. சோழ சிம்மாசனம் வெறும் இரும்பு அல்ல, அது இரத்தத்தில் கட்டப்பட்டது. அடுத்த நாள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி. சுந்தர சோழன் உடைந்து போனார். குந்தவை அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் தீ இருந்தது. குந்தவையின் சந்தேகம். குந்தவை மெதுவாக சொன்னாள், இது சாதாரண கொலை அல்ல, இது அரசியல் கொலை என்று. குந்தவை யார் என்று தெரிகிறதா? ராஜராஜ சோழனின் சகோதரிதான் குந்தவை நாச்சியார். நிழலில் இருந்த பெயர் ஒரு பெயர் மெல்ல மெல்ல கிசுக்கப்பட்டது. அடுத்த அரசன் உத்தம சோழன் என்று. ஆனால் அதற்கு என்று சான்று இல்லை. அமைதியான புயல் அங்கே நெருங்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அனைவரும் பார்த்தவர் அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் யாரும் இல்லை, பின்னாளில் ராஜராஜ சோழனாக வலம் வந்தவர். அவர் கோபப்படவும் இல்லை, அவர் அளவும் இல்லை. அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அருள்மொழிவர்மனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீயாய் கக்கின. உண்மை வெளியில் வரும், ஆனால் அவசரம் வேண்டாம். தன் சகோதரனை கொன்றவர்கள் நானே கண்டுபிடிப்பேன் என்று வைராக்கியத்துடன் முழங்கினார். இதுதான் அவனை வேறுபடுத்தியது. அவன் காத்திருந்தான். சிங்காசன முடிவு. அனைவரும் எதிர்பார்த்தது அருள்மொழி ராஜாவாக வேண்டும் என்று. ஆனால் அங்கு நடந்ததோ வேறை. அவன் சொன்னான், அருள்மொழிவர்மன், நாட்டுக்கு அமைதி முக்கியம், நான் காத்திருக்கிறேன் என்று. அதனால் உத்தம சோழன் ராஜாவாக ஆனார். குந்தவை அருள்மொழி குந்தவை கோபமாக தன் அண்ணனிடம், நீ என்ன அமைதியாக இருக்கிறாய்? அதற்கு அருள்மொழி கூறினார், இது நமக்கு நேரம் அல்ல, உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். இங்கே ஒரு ரகசியம் ஆரம்பித்தது. மறைமுக விசாரணை. அருள்மொழி தனது நம்பிக்கையான மனிதர்களை அனுப்பினார். உளவாளிகள், ரகசிய தகவல் சேகரிப்புகள் என்று. ஒரு விஷயம் மட்டும் தெளிவானது, இது வெளிநாட்டு சதியல்ல, இது உள்ளக துரோகம். குடும்பத்தில் பிளவு. அரண்மனை இரண்டாக பிரிந்தது. உத்தமனை ஆதரிப்பவர் ஒரு பக்கமும் அருள்மொழியை ஆதரிப்பவர் ஒரு பக்கமும் என்று. சோழ நாடு அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு தீ எரிந்தது. அதுதான் துரோகம். அடுத்தது கதையை இப்போது தொடர்போம். ராஜராஜ சோழனின் காவியத்தில் இலங்கையை இரத்தப்போர். கடல் முன் நின்ற இளவரசன். அதிகாலை கடல் அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கரையில் நின்றிருந்தார் அருள்மொழிவர்மன். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான சோழ படைகள், போர்க்கப்பல்கள், வீரர்களின் முழக்கம். அவர் மெதுவாக சொன்னார், இன்று நாம் ஒரு நாட்டை வெல்லப் போவதில்லை, நாம் நம்மை நிரூபிக்கப் போகிறோம் என்று. போர் எதற்காக என்று எல்லோரும் வினவினார்கள். இலங்கை, அங்கே சோழர்களுக்கு எதிரான கூட்டணி. வர்த்தக பாதைகள் தடையடைந்தது. அரசியல் அவமதிப்பு. இது வெறும் போர் இல்லை, இது பழிவாங்கும் தருணம். கடற்படை பயணம் தொடர்ந்தது. இரவு சோழ கப்பல்கள் அமைதியாக நடந்தது. நிலா வெளிச்சம் மட்டும், சத்தமே இல்லை. ஒரு வீரன் கேட்டான், அரசே பயமாக இல்லையா என்று. அருள்மொழி சிரித்தார், பயம் இருந்தால்தான் வீரன் உருவாகிறான் என்று. காதல் கோணங்கள். அந்த பயணத்தில் ஒரு பெண், ஒரு மருத்துவர், ஒரு ரகசிய தூதர். அவள் பெயர் அனந்தி. அவள் அருள்மொழியிடம் சொன்னாள், இந்த போர் வெற்றி அடைந்தாலும் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறாயா என்று. அவன் அமைதியாக பார்த்தான். இந்த காதல் சொல்லப்படாத உணர்ச்சி. முதல் தாக்குதல். அவர்கள் இலங்கை கரையை அடைந்தனர். திடீரென்று தாக்குதலை தொடர்ந்தனர். இரவு முழுவதும் போர். எதிரிகள் குழப்பமடைந்தனர். சோழர்கள் வேகமாக முன்னேறினர். கொடூரமாக போர்க்களமாக இருந்தது. காலை போர்க்களம் முழுவதும் கத்திகள், இரத்தங்கள், கத்தல்கள் என்று. அருள்மொழி நேரடியாக போரில் இறங்கினார். அவர் ஒரு ராஜா மட்டுமில்லை, முன்னிலையில் நின்று போராடும் வீரன். ஆனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. துரோகம். சோழப்படையிலேயே ஒருவன் எதிரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்தான். அந்த தகவல், அருள்மொழி எங்கே இருக்கிறார். தாக்குதல் திடீரென தொடர்ந்தது.
அருள்மொழி மீது சுற்றி வளைத்தது. அந்த நேரத்தில் அனந்தி ஓடி வந்து அருள்மொழி பின்வாகு என்று காதினாள். அவள் அவரை காப்பாற்றினாள். ஆனால் ஒரு அம்பு பாய்ந்தது. தியாகம். அது அருள்மொழிக்காக வந்தது. ஆனால் அனந்தி அதை ஏற்றுக்கொண்டாள். அவள் நெஞ்சில் பாய்ந்த அம்பு மார்பை துளைத்து நின்றது. இறுதியில் அவள் விழுந்தாள். அவள் கூறிய இறுதி வார்த்தைகள், நீ ராஜா ஆக வேண்டும், அதற்காக உயிர் கொடுக்க நான் தயார். அருள்மொழி முதல் முறையாக உடைந்தார். கோபத்தில் வெடித்தார். அந்த நொடியில் அவர் மாறினார். இது இனி போர் அல்ல, இது தீர்ப்பு என்று அவர் படையை முன்னேற்றினார். வேகமான தாக்குதல், முழுமையான அழிப்பு. சில நாட்களில் வெற்றி. சோழர்கள் வெற்றி பெற்றனர். இலங்கை சோழ கட்டுப்பாட்டில் வந்தது. பின்னர் ஒரு மறைமுக உண்மையை கண்டுபிடித்தார். அந்த துரோகி தனியாக இல்லை, பின்னால் யாரோ இருந்தார்கள். அரண்மனையில் அருள்மொழி கடலை பார்த்தார். எதிரி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறார் என்று. அரண்மனை சதி, உத்தம சோழனின் நிழல், குந்தவையின் இரகசிய திட்டம், அரண்மனை ரோகம், ராஜ்யம் உடையும் நிலையில். ஆனாலும் கவலைப்படவில்லை. இருட்டில் மூழ்கிய அரண்மனை, தஞ்சாவூர் அரண்மனை இரவு முழுவதும் விளக்குகள் மங்கின. வழிகள் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் சதி நடந்தது. சிங்காசனத்தின் நிழல் உத்தம சோழன் ராஜாவாக இருந்தார். அவர் வெளியில் அமைதியாக இருந்தார். ஆனால் உள்ளே யாருக்கும் புரியவில்லை. குந்தவையின் திட்டம். அவள் சும்மா மட்டும் இல்லை. அவள் சொன்னாள், எதிரி போர்க்களத்தில் இல்லை அண்ணா, அவன் இங்கேதான் இருக்கிறான் என்று. அவள் தனது இரகசிய வலையமைப்பை தொடங்கினாள். உளவாளிகள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் அரண்மனை உள்ளேவே கண்காணிப்பை தொடர்ந்தார். இரகசிய ஆவணங்களை பேணி காத்தார். ஓர் இரவு ஒரு பழைய ஓலைச்சுவடை கிடைத்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, கரிகாலன் துரோகம், உள்ளக திட்டம் என்று. ஆதித்ய கரிகாலன் கொலையில் குருட்டுக்கதை திறக்க ஆரம்பித்தது. அங்கு மறைந்திருந்த முகங்களை கொண்டவை கண்டுபிடித்தால் சில அமைச்சர்களும் இடம்பெயர்ந்தனர். சில படைத்தரர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே குழு என்று கண்டுபிடித்து விட்டார். அவர்களின் இலக்கு சிங்காசனமும் அதிகாரமும் கட்டுப்பாடும் தான் என்று. சந்தேகத்தின் மையமாக மெல்ல மெல்ல அனைத்து வழிகளும் ஒரே மனிதனை நோக்கி சென்றது. அவன்தான் உத்தம சோழன். ஆனால் அதற்கு இன்று சான்றிதழில்லை. அருள்மொழியின் நெருக்கடி. அவரிடம் குந்தவை சொன்னாள், நீ இன்னும் காத்திருக்கப் போகிறாய் என்று தன் அண்ணனை மிகவும் வற்புறுத்தினாள். அதற்கு அவர் சொன்னார், ஒரு தவறான முடிவு சோளத்தை உடைத்துவிடும் என்று. அவர் இன்னும் அமைதியாக இருந்தார். உள்ளே ஆனால் கொந்தளிப்பு மட்டும் இருந்தது. மறைமுக தாக்குதல். ஒரு இரவு அருள்மொழி மீது தாக்குதல். முகமூடி அணிந்த வீரர்கள் அமைதியாக உள்ளே நடந்தனர். அவர் உயிருக்கு ஆபத்து. அதிரடி சண்டையில் அன்று ஈடுபட்டார் அருள்மொழிவர்மன் தனியாக. கத்தி ஒளி இருட்டில் ரத்தம் சிந்தியது. ஆனால் இறுதியில் அவர்தான் வென்றாள். ஆனால் அதிர்ச்சி முட்டியது. ஒரு சோழ படை வீரர் அந்த அருள்மொழிவர்மன் கொலைகளத்தில் இருந்தான் என்று. அப்போதுதான் உறுதியாகிற்றது, துரோகம் உள்ளேதான் என்று. இன்றும் புரியா புதிர் ஒன்றுள்ளது. அந்த வீரன் இறப்பதற்கு முன் சொன்னான், நாங்கள் உத்தமனுக்கு வேலை செய்யவில்லை, இன்னொருவரா, இன்னொரு பெரிய நிழலா, உணர்ச்சியின் தருணம். அந்த இரவில் அருள்மொழி தனியாக இருந்தார். அவர் நினைத்தார், அனந்தி, கரிகாலன், சோழத்தின் நிலை. நான் அமைதியாக இருந்தால் எல்லோரும் சாகிறார்கள். அந்த நொடியில் அவர் முடிவு எடுத்தார். தீர்மானமாக, இனி நான் காத்திருக்க மாட்டேன். ஒரு புதிய ராஜா உருவாக ஆரம்பித்தார். அவர்தான் அருள்மொழி. அரண்மனை ஜன்னலிருந்து பார்த்தார். தஞ்சாவூர் இருட்டில் மூழ்கியது. இனி யார் நண்பன், யார் எதிரி எனக்கு தெரியாது. சிங்காசன போராட்டம் தான் எனக்கு அடுத்து உயிர் மூச்சு என்று. தஞ்சாவூர். அந்த நாள் காலை அரண்மனை அசாதாரணமாக இருந்தது. அமைச்சர்கள் குழப்பத்தில் இருந்தனர். படைகள் எச்சரிக்கையில் இருந்தது. ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று. நேரடி சந்திப்பு. அரண்மனை மண்டபம். ஒரு பக்கம் உத்தம சோழன், மறுபக்கம் அருள்மொழிவர்மன். அவர்கள் இருவரும் நேருக்கு நேர். மௌனம், ஆனால் அதில் மின்னல். அருள்மொழிவர்மன், சோழ நாட்டில் நடப்பது உங்களுக்கு தெரியாதா, அல்லது தெரிந்தும் அமைதியாக இருக்கிறார்களா? உத்தமன் சிரித்தார். அரசியல் அப்படித்தான், எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது என்று. இது ஒரு மறைமுக ஒப்புதல் போல இருந்தது. அந்த நேரத்தில் குந்தவை உள்ளே வந்தாள். அவள் ஓலைச்சுவடியை மேசையில் போட்டாள். இதுதான் உண்மை என்று. அதில் கரிகால சோழனின் கொலை சதி, உள்ளக துரோகிகள், அரசியல் குழுக்கள்,
என்று அனைத்தும் இருந்தன. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மண்டபம் முழுவதும் சத்தம். உத்தமன் கோபமாக இது போலி என்றார். ஒரு அமைச்சர் முன்னே வந்தார். அவர் ஒப்புக்கொண்டார். ஆம், சதி நடந்தது ஒப்புக்கொண்டார். அவர் சொன்னார், இதற்கு பின்னால் உத்தமன் இல்லை. மண்டபம் முழுவதும் அமைதியானது. அவர் சொன்ன பெயர் ஒரு இரகசிய குழு, அரசை கட்டுப்படுத்தும் மறைமுக சக்தி. அமைச்சர்களை பின்வாங்கினர், படையை உடைத்தனர், அரச குடும்பத்தை பிரித்தனர். அருள்மொழியின் உள்ளுணர்வு சொன்னது, இது ஒரே மனிதன் சதியில்ல, இது ஒரு அமைப்பு என்று. அந்த நேரத்தில் வெளியே கலகம் ஆரம்பித்தது. படைகள் பிரிந்தது. சிலர் உத்தமனை ஆதரித்தனர், சிலர் அருள்மொழியை ஆதரித்தனர். சோளம் உடையும் நிலையில் இருந்தது. அருள்மொழி நீ உத்தமனிடம் கூறினார், நீ உண்மையிலே குற்றமில்லையா? உத்தமன் அமைதியாக, அரசியலில் யாரும் தூய்மையில்லை என்று. அந்த வார்த்தை அருள்மொழிக்கு பதில். சில நாட்களில் உத்தம சோழன் அதிகாரத்திலிருந்து விலகினார். மக்களின் ஆதரவு, படையின் நம்பிக்கை அருள்மொழிவர்மனிடம் வந்தது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்தார். நான் சோளத்தை காப்பாற்ற மாட்டேன், ஆனால் நான் அதை உலகத்துக்கே கொண்டு செல்வேன் என்று. ஒரு புதிய பேரரசு உருவானது. சதி முடிந்தது. ஆனால் போரின் தொடக்கம் இப்போதுதான். பாண்டியர் மீது இரத்த புயல் போர். அரசனானதும் அடுத்தது பாண்டியனின் போர் ஆரம்பித்தது. போருக்கு முன் அமைதி. சோழ நாடு முழுவதும் ஒரு செய்தி பரவியது, பாண்டியர்கள் மீண்டும் எழுந்திருக்கிறார்கள் என்று. எதிரி நாடுகள், பாண்டிய நாடு, பழைய பகை, பழிவாங்கும் ஆசை, சோளத்தை வீழ்த்த வேண்டும் என்ற சபதம். ராஜராஜன் மண்டபத்தில் நின்றார். இது வெறும் நிலப்போர் அல்ல, இது மரியாதைக்கான போர் என்று. அவருடைய கட்டளை, படை தயாராகட்டும் என்று. சோழப்படை ஒரு இயந்திரம். அவர் உருவாக்கிய படைகள், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இரகசிய உளவாளிகள். ஒவ்வொரு அடியும் திட்டமிடப்பட்டது. இரகசிய திட்டம். ராஜராஜன் தனது தளபதிகளிடம் சொன்னார், நாம் நேரடியாக தாக்க மாட்டோம், அவர்கள் பலத்தை உடைக்கிறோம் என்று. அவர் செய்தது, உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டது, தண்ணீர் பாதைகள் தடுக்கப்பட்டது, சிறிய தாக்குதல்கள் மட்டும் இருந்தது. எதிரி மெதுவாக பலவீனமானதும் போரின் தொடக்கம். ஒரு காலை பாண்டியர் படை முழுவதும் வெளியே வந்தது. அதே நேரத்தில் சோழப்படை 3 பக்கத்திலும் சுற்று வளைத்தது. முழு போர் ஆரம்பித்தது. கொடூரமான களம், போர்க்களம். யானைகள் மோதின, குதிரைகள் பாய்ந்தது, வீரர்கள் விழுந்தார்கள். ராஜராஜன் முன்னிலையில், பின்னால் போகாதே, சோழன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் என்று. அங்கே ஒரு துரோகம் மீண்டும் அரங்கேறியது. ஒரு அதிர்ச்சி. சோழப்படையின் ஒரு தளபதி பாண்டியர்களுக்கு இரகசிய தகவல் கொடுத்தான். திட்டம் வெளிவந்தது. பாண்டியர் திடீரென எதிர்த்தாக்குதல். சோழப்படை சிக்கியது. அந்த நேரத்தில் ராஜராஜன் சிரித்தார். நான் இதை எதிர்பார்த்தேன். அவர் ஒரு பொய் திட்டம் போட்டிருந்தார். துரோகி கொடுத்த பொய் தகவல், போலியான திட்டம். உண்மையான படை மறைவில் காத்திருந்தது. திடீர் திருப்பமாக மறைவில் இருந்த சோழப்படை தாக்கியது. பாண்டியர்கள் சிக்கினர். சில மணி நேரத்தில் வெற்றி. பாண்டியர்கள் படை முழுவதும் உடைந்தது. பாண்டிய நாடு சோழ கட்டுப்பாட்டில் வந்தது. ராஜராஜனின் அறிவிப்பு, எதிரியை வெல்வது போர் அல்ல, அவர்கள் மனதை உடைப்பது என்று. அரசியல் விளைவு. இந்த போரின் பிறகு தென்னிந்தியா முழுவதும் ராஜராஜ சோழனை கண்டால் பயம். சோழம் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது. ராஜராஜன் பேரரசனானார். ஆனால் அமைதிக்குள்ளே மறைந்த ஆபத்து ஒன்று இருந்தது. சேரர்கள் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறார் என்று. புதிய எதிரி, புதிய போர். ராஜராஜன் மனத்தை பார்த்தார். ஒரு போர் முடிந்தது, ஆனால் இன்னொன்று ஆரம்பிக்கிறது. அடுத்தது கடற்படை சண்டை சேரர்களுடன். அடுத்து சேரர்களோட கடற்படை சண்டை ஆரம்பமாகிறது. கடல் காத்திருக்கும் போர். அரபிக் கடற்கரை. காற்று பலமாக வீசியது. அலைகள் கொந்தளித்தது. வானம் கருப்பாக இருந்தது. இயற்கையே ஒரு போருக்கு தயார் செய்தது போல. புதிய எதிரி, சேரர் நாடு. சேரர் அரசன் ஒரு சபதம் செய்தான். நிலத்தில் சோழனை வெல்ல முடியாது, கடலில் அவனை மூழ்கடிப்பேன் என்று. அவர்களின் பலம், சக்தி வாய்ந்த கடற்படை, திடீர் தாக்குதல் நுணுக்கங்கள், வணிக பாதைகளின் கட்டுப்பாடு. ராஜராஜ சோழனோ கடலை பார்த்தார். ஆனால் அவன் மனதில் ஒன்று தோன்றியது, கடலை வென்றவன் உலகத்தை வெல்ல முடியும் என்று. அவர் ஒரு முடிவு செய்தார், சோழ கடற்படை முழுமையாக தயார் செய்து ஆகட்டும் என்று. சோழ கடற்படை அந்த நேரத்தில் உருவானது. இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கடற்படை. பெரிய பெரிய போர்க்கப்பல்கள்,
வேகமான தாக்குதல் படகுகள், தீ மற்றும் அம்புகள், கப்பல் முழுவதும் யானைகள் கூட. இரகசிய திட்டங்கள். ராஜராஜ சோழனின் தன் தளபதிகளிடம் சொன்னார். நாம் நேரடியாக மோத மாட்டோம், ஆனால் அவர்கள் கடலில் சிதைக்கப் போகிறோம் என்று. அவர் செய்தது போலியாக பின்வாங்குதல், கப்பல்களை பிரித்து அனுப்புதல், இரவு நேர தாக்குதல்கள். இரவு மாயை தொடக்கமானது. சோழ கப்பல்கள் மெதுவாக பின்வாங்கியது. சேரர் படை முழுவதும் சிரித்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், சோழன் பயந்து விட்டான் என்று. அவர்கள் துரத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஒரு மாயவலை நடுக்கடலில் உள்ளதென்று. அவர்கள் நடுவில் வந்தவுடன் திடீரென்ற 3 பக்கத்திலும் சோழப்படைகளின் கப்பல்கள் வந்தன. இது ஒரு கடல் கன்னி. கடல் போர் ஆரம்பமானது. கப்பல்கள் மோதின. தீ மற்றும் அம்புகள் பறந்தது. வீரர்கள் கடலுக்குள் குதித்தனர். கடல் சிவந்தது. மிகப்பெரிய துரோகம் காத்திருந்தது. ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. சோழ கடற்படையில் இருந்த ஒரு கப்பல் திடீரென சேரர் பக்கம் திரும்பியது. ஆம், அந்த கப்பல் முக்கிய தகவல் வைத்திருந்தது. தாக்குதலை குலைத்தது. ஆபத்து. சோழ திட்டம் உடைந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ராஜராஜ சோழன் தைரியமாக இருந்தார். அந்த நேரத்தில் நேரடியாகவே கப்பலில் நின்றார். துரோகி ஒருவன் இருந்தாலும் சோழம் முழுவதும் துரோகம் இல்லை என்று. அவர் கட்டளை, இந்த கப்பலை அழிக்க என்று. சோழர்கள் தங்கள் கப்பலை தானே தாக்கினர். அந்த கப்பல் அழிந்தது. துரோகமும் முடிந்தது. மீதமுள்ள படை முழு சக்தியுடன் தாக்கியது. கடலில் முழு வெற்றி அடைந்தான் சோழன். சில மணி நேரத்தில் சேர நாடு கடற்படை முற்றிலும் உடைந்தது. கடல் முழுவதும் சோழக்கொடி பறந்தது. இந்த வெற்றியின் விளைவு வணிக பாதைகள் சோழ கட்டுப்பாட்டில் வந்தன. வெளிநாடுகள் சோழத்தை பார்த்து பயந்தது. கடல் சோழ பேரரசு ஆனது. இந்த போருக்கு பிறகு ஒரு ரகசிய செய்தி சொன்னது. ஒரு உளவாளன் வந்தான். அரசே, வடக்கில் பெரிய ஆபத்து முளைத்துள்ளது என்று. ஆம், அந்த புதிய பெயர் சாளுக்கியர். ராஜராஜன் கடலை பார்த்தார். நிலம், கடல், இப்போ வானமும் என்னுடையதென்று. சாளுக்கிய போர். சாளுக்கியர்களுக்கு சவால். வட இந்திய சக்தி சோழ சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய நிலப்போரில் இழுத்தது. அரசியல் தந்திரங்கள் இருந்தன. ராஜராஜனின் பெரிய எதிரி சோழ சாளுக்கியர். சாளுக்கியர்களின் சவால். வடக்கில் எழுந்த புயல். சோழத்தின் வெற்றிகள் எல்லா பக்கமும் பரவிய போதும் வட இந்தியாவின் ஒரு பேரரசு எழுந்தது. மேற்கு சாளுக்கியர் பேரரசு. அவர்கள் சொன்னார்கள், தெற்கில் ஒரு ராஜா பெருமை பேசுகிறான், அதை உடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதென்று. சாளுக்கிய அரசன் விக்கிரமன் கடுமையான போர் வீரன், அரசியல் நிபுணம் வாய்ந்தவன், சோழத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஆசையில் வளர்ந்தவன். அவனின் அரசியல் விளையாட்டு. அவர்கள் நேரடியாக போர் செய்யவில்லை. அவர்கள் செய்தது சோழ எல்லையில் சிறிய கலகம் மட்டுமே. சோழ கூட்டாளிகளை உடைக்கணும், உளவாளிகளை அனுப்புதல். இது ஒரு மெதுவான தாக்குதல் தான். ஆனால் ராஜராஜன் சிரித்தார். அவன் போருக்கு முன் விளையாடுகிறான் என்று. நான் விளையாட்டை முடித்துவினேன் என்று. சோழம் படை திரட்டல் தயாரானது. மிகப்பெரிய நிலப்படை, யானைப்படை, குதிரைப்படை, கடற்படை என்று இது ஒரு முழுமையான போருக்கு தயாரானது. போர்க்களம். இரு பேரரசுகளும் சந்தித்த இடம் எல்லைப்பகுதி, டெக்கான் பிளைன். மண் உலர்ந்தது. காற்று சூடானது. இரு படைகளும் நேருக்கு நேரே நின்றது. போருக்கு முன் ஒரு வார்த்தை சாளுக்கிய தூதன் சொன்னான். சோழா, இங்குதான் உன் எல்லை என்று. அதற்கு ராஜராஜ சோழன், என் எல்லை எங்கோ என்று நான் தான் முடிவு செய்கின்றேன் என்றது. முதல் நாள் போர் ஆரம்பமானது. அம்புகள் மழை பெய்தன. குதிரை தாக்குதலும் யானை மோதல்களும் நடந்தன. இரு பக்கமும் சமமாக இருந்தது. சாளுக்கியன் ஒரு தந்திரம் செய்தான். போலி பின்வாகுதல் என்று. சோழப்படை துரத்தியது. திடீரென அவர்கள் சிக்கினார்கள். ஆம், சோழப்படை வலையில். ராஜாவின் கணிப்பு இதை ஏற்கனவே இவர்கள் கடைசி தடை தவறு என்று. எதிர்தந்திரம் அவர்கள் செய்தது. படையை 2 பாகமாக பிரித்தார். ஒரு பகுதி முன் தாக்குதல், இன்னொரு பகுதி பின்பாக்குதல் என்று. சாளுக்கியர் தான் சிக்கினார்கள். அடுத்த திருப்பமாக சோழப்படை முழுவதும் ஒரே நேரத்தில் தாக்கியது. மாபெரும் அழிவு வந்த. யானைகள் விழுந்தது. வீரர்கள் ஓடினர். கட்டுப்பாடு உடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு வெற்றி. மேற்கு சாளுக்கியர் பேரரசு படை முற்றிலும் உடைந்தது. சோழம் வடக்கு எல்லையை அடைந்தது. ராஜாவின் ஒரு அறிவிப்பு. சோழம் இனி என் நாடு ஒரு நாடு அல்ல, அது ஒரு பேரரசு என்று. போருக்கு பிறகு ஒரு மறைந்த உண்மை வெளியானது. சாளுக்கியர் மட்டுமில்லை, இன்னொரு பெரிய சக்தியும் தயாராகிறது. பெயர் கடல் அப்பாற்பட்ட நாடுகளும் இந்த துரோகத்தில் இணைந்தன. ராஜராஜன் வானத்தை பார்த்தார்.
நிலம் என் வசம், கடல் என் வசம், இப்போ உலகமும் என் வசமாகட்டும் என்று வெளிநாட்டு பேரரசுகள் மீது தாக்குதல் அடுத்தது. வெளிநாட்டு பயணங்களும் புதிய நாடுகளும் கடல் கடந்த போரிலும் சோழம் உலகளவில் வெற்றி வாகை சூடியது. ராஜராஜ சோழன் கடல் அப்பாற்பட்ட பேரரசுகளை தாண்டினான். எல்லையை தாண்டும் கனவு. ராஜராஜ சோழன் ஒரு நாள் கடற்கரை நின்றார். நிலமும் போதும், இப்போ கடலுக்கு அப்பாற்பட்ட உலகமும் போதும் என்று. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல, இது ஒரு பேரரசின் அடுத்த கட்டமாக கொண்டு சென்றது. சோழ உளவாளிகள் தகவல் கொண்டு வந்தார்கள். இலக்கு நாடுகள், கடலுக்கு அப்பால் இலங்கை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று, மாலத்தீவுகளும் தென்கிழக்கு ஆசிய துறைமுகம் என்று. இவை அனைத்தும் வணிக மையங்களும் கடல் பாதை கட்டுப்பாடும் செல்வம் நிறைந்த நாடுகள். மிகப்பெரிய கடற்படை தயாரானது. ராஜராஜன் கட்டளை, இது ஒரு சாதாரண போர் இல்லை, இது ஒரு உலகப் பயணம் என்று. ஆம், தயாரானது. நூற்றுக்கணக்கான கப்பல்களும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் உணவு, ஆயுதங்கள், குதிரைகள், யானைகள் என்று. இது ஒரு மிகப்பெரிய பேரரசு. மனிதர் உள்ளத்தில் போருக்கு முன் ராஜராஜன் தனியாக இருந்தார். அவர் நினைத்தார், அனந்தியையும் கடல் போர்களையும் சோழத்தின் எதிர்காலத்தையும். என் வாழ்க்கை போர்தான், ஆனால் என் பேரரசு அமைதி காண வேண்டும் என்று. பயணம் மெதுவாக ஆரம்பித்தது. சோழப்படைகள் கப்பல்களை கடந்தன. பல நாட்களும் பல புயல்களும் பல ஆபத்துக்களையும் கடந்து. சில கப்பல்கள் அங்கு நடந்த புயல்களில் மூழ்கியது. மாலத்தீவு தாக்குதல் முதல் இலக்கு. ஆம், மாலத்தீவுகள் திடீரென தாக்குதலுக்கு உட்பட்டன. எதிரிகள் தயாராக இல்லை. சோழர்கள் வேகமாக முன்னேறினர். சில மணி நேரத்தில் முழு கட்டுப்பாடும் வந்தது. அடுத்ததாக வர்த்தக வெற்றி. ஆம், கடல் வணிகம் சோழ கட்டுப்பாட்டில். வெளிநாட்டு வணிகர்கள் சோழ நாட்டுக்கு வர ஆரம்பித்தார்கள். ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருந்தன. ஒரு பெரிய எதிரி வந்தான், கடல் கொள்ளையன். அவன் கடலில் உள்ள கப்பல்களை, சோழ கப்பல்களை தாக்கினான். செல்வத்தை கொள்ளையடித்தான். ராஜராஜன் கட்டளையிட்டார், கடல் வேட்டை ஆரம்பம் என்று. ஒரு கொள்ளையனையும் விடாதீர்கள் என்று. சோழ கடற்படை வேட்டை ஆரம்பித்தது. வேகமான கப்பல்களும் இரவு தாக்குதலும் நேரடி மோதல்களும் நடந்தன. கொள்ளையர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டனர். உலகம் மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கியது. ஆம், சோழம் கடல் அரசன் ஆனான். வெளிநாடுகளில் மரியாதைகள் தெரித்தன. வர்த்தகமும் சோழ பேரரசில் பெருகியது. இறுதியாக ஒரு சிந்தனை. ஒரு நாள் ராஜராஜன் மீண்டும் கடலை பார்த்தார். நான் உலகத்தை வென்றேன், ஆனால் வரலாறு என்ன என்று நினைவில் வைத்து கொள்ளும் என்று. அதுதான் நாம் எடுத்த அடுத்த முடிவு. ஆம், தஞ்சை பெரிய கோவில், நிரந்தர பேரரசு. பிரகதீஸ்வரர் கோவில் உருவாக்கம். ராஜராஜனின் உண்மையான கனவு. கலை, கட்டிடம், மரபு, இறுதி வாழ்க்கை முழுவதும். ஆம், இப்போது ராஜராஜ சோழனின் நிலைத்திருக்கும் பேரரசு ஒரு அமைதியான காலை. தஞ்சாவூர் போர் முடிந்தது. எதிரிகள் அமைதியானார்கள். ஆனால் ராஜாவின் மனதில் இன்னும் ஒரு கேள்வி. அவர் மெதுவாகச் சொன்னார், நான் உலகத்தை வென்றேன், ஆனால் என்னை உலகம் நினைவில் வைத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஒரு புதிய கனவு உதயமாகியது. அவர் போர்க்களத்தை விட்டு விலகினார். இப்போது அவர் நினைத்தது கலைகளும் கலாச்சாரமும் இறைவனும் மட்டுமே. நான் கட்டும் 1000 ஆண்டுகளுக்காக என் பெயரை நிலைத்து நிற்கச் செய்ய வேண்டும். அவர் ஒரு பெரிய திட்டம் தீட்டினார். ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று. உலகமே பார்த்து வியங்கும் மாதிரி. அந்த கோவில்தான் பிரகதீஸ்வரர் ஆலயம். கட்டுமானம் ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், சிற்பிகள், தொழிலாளர்கள், யானைகள், குதிரைகள் என அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. கல் கல் கல், ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை. அதிசயம். 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அதிசயம். கிரேன்கள் இல்லை, இயந்திரம் இல்லை, ஆனால் மிகப்பெரிய கோபம் உருவாக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சொன்னார்கள், இது மனிதன் கட்டியதல்ல, இது ஒரு இறைவன் கட்டிய ஒரு அதிசயம் என்று. ஒரு நாள் ராஜாவின் உள்ளம். ராஜராஜன் கோவிலில் தனியாக நடந்து நின்றார். அவர் நினைத்தார், அனந்தியையும் போரில் இறந்த வீரர்களையும் தனது வாழ்க்கையும். இந்த கோவில் என் மக்களுக்கானது. கல்வெட்டுகள் முழுவதும் எல்லா விஷயங்களையும் பதிவு செய்ய. வரிகளும் மக்கள் பெயர்களும் தானங்களும் என்று வரை அவை நினைத்து நிற்கின்றன. அடுத்ததாக தனது மகனுக்கு பொறுப்பு வழங்கினார். அவர் தான் ராஜேந்திர சோழன். அவரை அழைத்தார். நான் கட்டினதை நீ உலகத்துக்கு கொண்டு போ என்று. ஒரு தலைமுறை மாற்றம் ஆரம்பம். இறுதி தருணம். ஆண்டுகள் கடந்தது. ராஜராஜன் வயதாகினார். ஒரு மாலை அவர் கோவிலை பார்த்தார். இதுதான் என் உண்மையான வெற்றி. அவர் கண்கள் அமைதியாக மூடின. முடிவு அல்லது தொடக்கம். அவர் உடல் போனது, ஆனால் அவர் வரலாறு போனவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.